ஏங்க ஏங்க என்ன? இந்த கிச்சனில் உப்பு டப்பா இருக்கும், கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். சரி பார்க்குறேன். இங்கே எதுவும் இல்லையே. எனக்கு தெரியும் உன்னால் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. ஒரு உப்பு டப்பா தேர்றதுக்கு துப்பு கிடையாது. ஒன்று சொல்லி என்ன ஆக போகுது? இல்லை உங்கள் அம்மாவை சொல்லணும். உங்கள் அம்மா வளர்த்த விதம் ஒன்றும் சரியில்லை. ஏய் நீயே வந்து பாருங்க, நிஜமாவே எதுவுமே இல்லை. எந்த வேலை சொன்னாலும் அது உருப்படியாக செய்யறது கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிறதுங்களும் சரி கிடையாது. உன்னை பிடிச்சி ஏன் தள்ள கட்டி வச்சுதுங்க பாரு. என் உயிர் தான் போகுது. உன்னையெல்லாம் நம்பி வேற ஒரு கம்பெனி வேற விட்டு வச்சுக்கிறாங்க. நீ எல்லாம் அதுக்கு ஒரு மேனேஜர். எனக்கு தெரியும் நீ உப்பு எடுத்துன்னு வரது கூட லாய்க்கே இல்லைன்னு. அதனால தான் முன்னாடியே நான் உப்பு டப்பா வெட்டினு வந்து வச்சுக்கிறேன். ஏங்க நம்ம கல்யாணம் இந்த 5 வயசுல நான் ரொம்ப குண்டாயிட்டணும். எதுக்கு காலங்காத்தால வீண் பிரச்சனை? இல்லைன்னே சொல்லிவிடுவோம். சே நீ கல்யாணம் ஆனப்போ எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்கிற இன்னும். அப்படியா? அப்போ கல்யாண புதுசில் என்னை தூக்கிட்டு போவல, அதேமாரி என்னை இப்போ தூக்கிட்டு ஃப்ரிட்ஜு கிட்டே போயேன். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும். இல்லை எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நீ இங்கே இரு. நான் அவனை ஃப்ரிட்ஜை இங்கே தூக்கிட்டு வந்துடுறேன். ஏங்க நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டுங்க. அதில் எனக்கு சோகமான விஷயமும் உனக்கு சந்தோஷமான விஷயமும் நடந்தது. அது என்னன்னு சொல்லவா? இல்லை உனக்கு சோகமான விஷயன்ற சொல்ல வேணாம், விடு. அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு? உனக்கு ஆனால் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் அதை சொன்னேன்னா உன் வாயில இருக்கிற எல்லா பழுவும் தெரிஞ்ச அளவுக்கு சிரிப்பேன். அப்படியா? சரி சொல்லு. உனக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகிற மாதிரி எனக்கு கனவு வந்தது. ஆஹா, ஏதோ நம்ம வாயை பிடுங்கி வம்பு இழுக்க பார்க்குறா. நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ வாய்ப்பு இருந்தால் பண்ணிப்பியா? இல்லை அதெல்லாம் எப்படி முடியும்? இங்கே ஒன்றுக்கே நாக்கு தள்ளுது, இதில் இன்னொன்று வேறையா? அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணது தான் நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிற, அப்படி தானே? சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் என் கனவுல ஒன்று நான் வேறு எந்த பொண்ணு கிடையாது பார்த்தேன், உன்னை ஒரே போட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன்.